இருந்தது. ஒரு சொல் பிறந்தது, உலகம் விழித்தது, அந்த சொல் தமிழ். இன்று இந்த மேடை ஒரு மேடை அல்ல, இது தமிழின் இதய துடிப்பு கேட்கும் வழிபாட்டு தலம். இங்கு பேசுவது வார்த்தைகள் அல்ல, வாழ்வை வடிவமைக்கும் ஒளி கதிர்கள். இங்கு எழுதுகிறது 3 மாபெரும் சக்திகள்: இயல், இசை, நாடகம். இயல் எண்ணங்களை, குறிப்பா நெகட்டிவ் எண்ணங்களை எரிய செய்யும் நெருப்பு. இசை நெஞ்சங்களை நனைக்கும் மழை. நாடகம் மனிதனை மனிதனாக காட்டும் கண்ணாடி. இயல் நமக்கு திசை தருகிறது, இசை நமக்கு இனிமை தருகிறது, நாடகம் நமக்கு சமூக உண்மையை எடுத்து காட்டுகிறது. இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்தால் ஒரு மொழி இல்லை, ஒரு மக்கள் எழுச்சி உருவாகிறது. திருவள்ளுவர் சொன்ன ஒரு குறள், பாரதி எழுதிய வரிகள், ஒரு ராகத்தில் உருகும் ஒரு பாடல், மேடையில் உயிர் பெறும் ஒரு காட்சி, இவை எல்லாம் சேர்ந்து தமிழ் என்ற அதிசயத்தை நமக்கு காட்டுகின்றன. இன்றைய நட்புலரி ஒரு சாதாரண நிகழ்வல்ல, நாம் உள்ளத்தில் விடியலை விதைக்கும் ஒரு வெளிச்ச பயணம். இது சிந்தனையை தூண்டும், உணர்வை தூண்டும், உயிரை எழுப்பும். தமிழ் பேசாத நாள் இருள், தமிழ் உணராத மனம் வெறுமை, தமிழ் வாழும் இடம் அங்கேதான் நம் உயிரின் பிறப்பு. நான் பேசுவதில்ல தமிழ், என்னை பேச வைப்பதுதான் உண்மையான தமிழ். இந்த பெருமை, இந்த உணர்வு, இந்த எழுச்சியுடன் இன்றைய நட்புலரி நிகழ்வுக்கு வந்துள்ள ஒவ்வொருவரையும் இதயம் கனிந்த வரவேற்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இந்த மேடையில் சிந்தனை, சமூக அக்கறை மற்றும் தொடர்ச்சியான முயற்சி ஆகியவற்றை தனது வாழ்க்கை வழியாக எடுத்து செல்லும் ஒரு சிறந்த ஆளுமை அறிமுகப்படுத்துவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய ஆளுமை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெரிய குடும்பத்தில் 9வது குழந்தையாக பிறந்து பாளையங்கோட்டையில் கல்வி பயின்று தற்போது சென்னை KK நகரில் வாழ்பவர். பாளையங்கோட்டை என்பது நகரம் மட்டுமல்ல, அது கல்வி மரபின் அடையாளம். அந்த மண்ணின் மனமும் அறிவின் ஒளியும் சேர்ந்து ஒரு மனிதர்தான் இன்றைய ஆளுமை. நட்புலரி நிகழ்ச்சி தொடங்கிய காலம் முதல் இந்த மேடையை ஒரு சிந்தனை இயக்கமாக மாற்றியதில் இவரது பங்கு சிறப்பானது. பல்வேறு அமைப்புகளில் சமூக சிந்தனை, மனிதநேயம், உலக அமைதி குறித்து தொடர்ந்து உரையாற்றி வருபவர். MCom, MBA Finance, MPhil லைப்ரரி சயின்ஸ் போன்ற பல்வேறு கல்வி தகுதிகளுடன் தற்போது ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டு அறிவை சமூகத்துடன் பகிர்ந்து வருபவர். ஒரு மனிதன் உயர்வது அவன் தனக்காக அல்ல, அவன் உயர்வால் உயர வேண்டும் இந்த சமூகம். இந்த எண்ணத்தை கொண்டிருக்கும் இன்றைய நட்புலரி ஆளுமை அனைவருடைய பலத்த கைதட்டலுடன் இந்த மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன் திரு ரிச் நாராயணன் அவர்களை. சார், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். வணக்கம் எல்லோருக்கும், காலை நட்புலரி வணக்கம். ஒரு அழகான காலை பொழுதில் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நமக்கு ஆரம்பித்து கொடுத்த இந்த குமரேசன் ஃபவுண்டர் அவருக்கும், பிளஸ் இந்த நிகழ்ச்சியை இன்று வரை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர் அருணகிரி சார் மற்றும் சிவகனி வீரசேகரன் சார் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த மாதம் தலைப்பு சா நீ. இது இந்த தலைப்பை ஒட்டி, அதாவது நட்புலரி வளர்ந்த கதையை ஒட்டி என்னென்ன செஞ்சா நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்றது இந்த நட்புலரி ஒரு இணையதளம் தான். இதுல சான்னு ஆரம்பிக்கிற ஒரு 4-5, அப்புறம் நீன்னு ஆரம்பிக்கிற ஒரு 5 தலைப்பை நான் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது 1 சார்பு, சார்புனா தொடர்பு, 2 சாயல், 3 சாதன மனப்பாங்கு, அதாவது பாசிட்டிவ் மைண்ட் செட்டு, இன்னொரு சாதனை மனம் அச்சீவ்மெண்ட் மைண்ட் செட்டு, இன்னொன்னு சாதனை பயணம், 6 சாதனை வழி, சாதனை மனிதன். இந்த எல்லாமே இந்த நட்புலரிக்கு அமையும். இது நான் சொல்றது தனி மனிதனுக்கும் பொருந்தும், ஒரு கம்பெனிக்கும் பொருந்தும். அதே மாதிரி நீல ஆரம்பிச்சா நிதானம், அப்புறம் நிச்சயம், அப்புறம் நிபுணம், அதாவது திறமை, 4 நிம்மதி, 5 நினைவாற்றல், 6 நிலைத்து தன்மை. இந்த 6, அதுல ஒரு 6 சொன்னேன், இதுல ஒரு 5, இந்த 11 தலைப்புல தான் இதை நான் பேச போறேன். இப்ப நட்புலரி வளர்ந்த கதையை நான் சொல்றேன். அதாவது ஒரு
நிகழ்ச்சி நாங்க தொடர் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நண்பர்களாக மாறினோம். அதுல அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்ச அதுல இருந்து சரி நம்மளும் ஒரு வித்தியாசமா ஆரம்பிக்கலாம். அது 6 மணிக்கு 6:15க்கு நினைச்ச நிகழ்ச்சி. அப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த நிகழ்ச்சிக்கு இடைஞ்சல் இல்லாம எப்போதுமே ஒரு நிகழ்ச்சியில இருந்து நம்ம வெளியில வரோம்னா அந்த நிகழ்ச்சிக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நம்ம நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து நம்ம 5:30ல இருந்து 6:15க்குள்ள முடிக்கணும். அதுதான் இந்த 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 நட்புணர்வோட பிளஸ் பாயிண்ட். எங்களோட நிகழ்ச்சி தனித்தன்மையா இருக்கணும், அது ஒரு சாதனை ஆகணும்னு சொல்லி அன்னைக்கு விதை போட்டது அவரு குமரேசன். ஒரு 5 நாட்கள் 10 நாட்கள் நடத்தினாரு. அதுக்கப்புறம் அவரோட ஒர்க் விஷயமா வெளியில போக வேண்டிய சூழ்நிலை எங்கிட்ட கொடுத்தாங்க. நான் ஒரு 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 வருஷம் அதை இழுத்து கொண்டு அதுக்கப்புறம் இன்னொரு வேற ஒரு கோஆர்டினேட்டர் மூலமா இன்னைக்கு ஒரு சாதனை பண்ணிருக்கு. அப்ப இந்த சாதனை பண்றதுக்கு என்னன்னா ஒரு தொடர்பு இருக்கணும். நான் அவரு குமரேசன் மட்டும் பண்ணிருக்க முடியாது, நான் மட்டும் பண்ணிருக்க முடியாது. பல பேரோட தொடர்பு, பல பேரோட தனித்தன்மையை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தோம் நட்புலரி. அதுதான் இன்னைக்கு 1173வது நாள். அதாவது ஆதியும் இல்லை, ஆதி எதுன்னு தெரியாது, ஆதி தெரியும், முடிவு எதுன்னு தெரியாது. இப்ப நட்புலரிக்கு ஆதி ஆரம்பம் தெரியுது, ஆனா இதுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா இது தொடர் கதையா போகும், இல்ல சாதனை பயணமா இருக்கும், வெற்றி பயணமா இருக்கும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சண்முகசேகர் சார் அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கங்க மைக்க. அதாவது இது தொடர் சாதனை பயணமா இருக்கு. என்னன்னா இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு தலைப்பை கொடுத்தா பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாதனை பண்ணிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய தகவல் இருக்கு ஆனா எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் இன்னைக்கு இந்த நட்புலரியில தன்னோட திறமையை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு சாதனை பயணமா இந்த நட்புலரி இருக்கு. அப்புறம் சாதனை மனிதர். இன்னைக்கு அருணகிரி சார் ஒரு பிரசன்டேஷன், அதாவது இன்ட்ரோடக்ஷன். என்னைய பத்தி ஒரு 2 வார்த்தை சொன்னா பரவாயில்ல, ஆனா எங்க ஊர் என்னத்துக்கு பெருமை அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சொல்லுவாங்க தெரியுமா. எல்லா இடத்துலயுமே எல்லா பொருளும் கிடைக்கும், எல்லா பொருளும் விற்கலாம். ஆனா சில கடைகளுக்கு மட்டும் அந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்கிற காரணம் என்னன்னா அது தனித்தன்மை. அவருக்குன்னு உரிய பாணியில அவர் அழகா ஒரு முன்னோட்டம் கொடுக்கிற இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நானும் அவரும் பயணம் பண்ணதான் 3 வருஷம். 3 வருடத்துக்கு முன்னாடி இருந்த தன்மையை விட இன்னைக்கு இருக்கிற தன்மை எவ்வளவு உயர்ந்திருக்கு. இது அவரை மட்டும் நான் குறிப்பிடல, இங்க பேசுற எல்லாருமே நிறைய பேர் அவங்களோட திறமைகளை வளர்த்திருக்காங்க. இதுக்கு இந்த நட்புலரி ஒரு சாதனை பண்ணிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அது சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அதனால நான் சொல்றேன். அதே மாதிரி என்னன்னா ஒரு நினைவாற்றலும் இருக்கணும் நமக்கு. என்னென்ன இடத்துல என்னென்ன செஞ்சோம், என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம். இணையவழி இன்னைக்கு நிறைய இணையவழி நிகழ்ச்சி நடக்குது. ஆனா அந்த நிகழ்ச்சியிலுமே ஒரு தலைப்பை எடுத்து, மேடம் சொன்ன மாதிரி ஒரு தலைப்பை எடுத்து 30 ஆளுமைகள் பேசுறாங்க. 30 ஆளுமையும் 30 விதமா பேசுறாங்க. இப்போ அதுதான் இதுல ஒரு சிறப்பு. வேற எந்த இணையவழி நிகழ்ச்சியிலும் இந்த நிகழ்ச்சி கிடையாது. இது ஒரு சாதனையா நாங்க பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சாதனை நட்புலரியிலே ஒரு 1173வது நாள் ஒரு சாதனையா இருக்கு. என்னன்னா ஒரு நிகழ்ச்சி தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து கூட எனக்கு குமரேசன் சார் பேசும்போது மேடம் 5 மணிக்கு பேசுறாங்க, நீங்க உங்களோட டயத்துக்கு பேசுங்கன்னு சொன்னா அப்ப சொன்னேன் பரவாயில்ல மேடம் பேசிட்டு நான் வேணா ஒதுங்கிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்ல இது வித்தியாசமா இருக்கணும், ஒரு சாதனையா இருக்கணும். நம்ம ஒரு லட்சுமி நாராயணன் சார் சொன்னாங்க ஒரு டிக்கெட்ல 2 படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு வித்தியாசம். அதாவது சாதனை செய்யறது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சாதனையா மாத்திக்கணும். அது இந்த நட்பறி தன்னை மாற்றிக் கொள்கிறது. எல்லோருடைய திறமையும் இதுல பிரதிபலிக்கிறது. அதுதான் இந்த நட்புலரியோட ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கு நான் நீயே இந்த நட்பறியும் என்னையும் மற்றவங்களையும் எப்படி நட்புலரி ஒரு குடும்பமா இணைச்சது அதை பத்தி தான் நான் பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த இந்த களத்துல இருக்கிறவங்க எல்லா ஏஜ்லயும் இருக்கிறாங்க.
30+ல இருந்து 20+ல இருந்து 70+ வரை இருக்கிறாங்க. வேற எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் இந்த ஒரு ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறத நான் பார்த்தது இல்லை. நானும் பல நிகழ்ச்சியில கலந்துருக்கிறேன். பல நிகழ்ச்சியில வெவ்வேறு மாதிரி ஒரு தன்மை இருக்குமே தவிர இங்க வந்துதான் ஒரு ஃபேமிலியோட அட்மாஸ்பியர் இருக்கு. நான் இன்னொரு நிகழ்ச்சியில் கூட பேசும்போது சிலவங்க எனக்கு பின்னோடமா கொடுக்கும்போது, சார் நீங்க பேசுறது 2 வார்த்தை பேசினாலும் அது கரெக்டா இருக்கு சார், அது எங்களுக்கு ஒரு பொருத்தமா இருக்கு, இப்படிதான் பேசணும், எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பட்டை தீட்டினது இந்த ஃபவுண்டர் தான். அவர் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, வைரத்தை பட்டையை தீட்ட தீட்டதான் அதுக்கு மரியாதை ஜாஸ்தின்னு சொல்ற மாதிரி அவர் ஒவ்வொருவரோட திறமைய எப்படி வெளியில கொண்டு வந்தார், அது இந்த நட்புலரியில கிடைச்சது. மேடம் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நாள் நான் வந்து பேசிட்டு போறேன், மித்தவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு தெரியல. நானும் அதே நிலைமைக்கு இப்போ வந்துட்டேன். ஏன்னா மித்த நாள எனக்கு வேலை இருக்கனால நானும் வர முடியல. ஆனா இன்னொரு சிவகிரி மேடம் வந்து அழகா ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க. அதுல நான் போய் பாத்துடுறேன் யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க. அதாவது இங்க வந்து யாரையும் வந்து நீங்க இந்த வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லல. அவங்களா வந்து தன்னோட தனக்கு என்ன வேலை செய்யும், என்னால இது முடியும், இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு தடையா இருக்காம அதுக்கு உறுதுணையா இருந்து நிறைய பேர் செய்யறாங்க தெரியுமா. இதுதான் சாதனை பயணம். இந்த நட்புலரி வந்து அந்த பயணத்துல அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். இப்போ வந்து 2 நிகழ்ச்சி நடத்துது. அடுத்தது இன்னொரு நிகழ்ச்சியாக இந்த நட்புலரியோட குடும்பம் எல்லாரும் இணைஞ்சி ஒரு இடத்துல இணையிற மாதிரி நேத்து கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம். அதாவது ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்து எப்ப வெற்றி அடைகிறதுனா அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர்கள் அதை வந்து வெற்றி அடைய வைக்கிறாங்க. அதுதான் பெரிய ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறது. இப்ப என்னன்னா இந்த ஒரு சாதனை வழின்னு பண்ணிட்டாங்க. சாதனை மனிதர் ஒரு ஃபவுண்டரை நம்ம பெருமையா தான் சொல்லணும். ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சுட்டு அவர் ஆனா உள்ள வர்றது இல்ல, ஆனா அவர் பெயரை டெய்லி நம்ம சொல்ற ஸ்டேஜ்ல வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் ஒரு சாதனை மனிதர். அவர் தான் மட்டும் சாதனை பண்ணல, என்னோட சேர்ந்து எல்லோரும் வாங்க, அந்த சாதனை பண்ண வாங்கன்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி இன்னைக்கு நிறைய பேர்களை வெளியில தெரிய வச்சிருக்காங்க. அன்னைக்கு கூட நான் ஒருத்தர் பேசும்போது அவர் வந்து எங்கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, சார் காலையில ஒரு 5:30 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு சார், ரொம்ப அழகா பேசுறாங்க சார், அதுல வர்ற ஸ்பீக்கரா இருக்கட்டும், அதுல இன்ட்ரோடக்ஷனா இருக்கட்டும், அதுல ஃபீட்பேக் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு 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 தனித்தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா நான் தான் அதை ஆரம்பிச்சேன்னு அவருக்கு தெரியாது. ஆனா அவர் எங்கிட்ட சொல்லும் போது, ஓ நம்மள சாதனை செஞ்சிருக்கு இந்த நட்புலரி அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம குழந்தை வந்து நம்ம பாராட்டுறதை விட வெளியில உள்ளவங்க பாராட்டுவாங்க பாத்தீங்களா, அப்போ கிடைக்கிற ஒரு ஆனந்தம் சந்தோஷம் அது எனக்கு அன்னைக்கு இருந்தது. நான் இந்த குழந்தைய ஒரு வருஷம் சீராட்டி பாராட்டி அன்னைக்கு ஒரு வளர்த்ததுனால இன்னைக்கு எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. அது மாதிரி இது வந்து பல யுகங்களை கடந்து வரணும் அப்படின்னு என்னோட ஆறுதல். அப்புறம் என்ன, இது தனி மனித வாழ்க்கையில சொல்றேன். நம்ம தனி மனிதனா ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். சிலவங்க வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஒரு 100 பேர்ல ஒரு 2-3 பேர் தனி மனிதனா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இந்த சார்பு தொடர்பு, இன்னைக்கு இந்த நட்புலரியில இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அண்ணன் தம்பியாவோ ஒரு அக்கா தங்கை அந்த மாதிரி ஒரு உணர்வோட நம்ம பழகுறோம். அது வந்து கிடைச்சது இதுதான். அப்போ ஒரு தொடர்பு எல்லை கம்யூனிகேஷன் மாதிரி நம்மளுடைய வட்டங்கள், அந்த தொடர்பு வட்டங்கள் இருக்கும் பொழுது நம்மளும் சாதனை படைக்கலாம், நம்ம எதோட இணைந்தோமோ அதையும் சாதனை படைக்கலாம். அதே மாதிரி ஒரு தனித்தன்மை இருக்கு. அதாவது எல்லாரும் இணையவழி நிகழ்ச்சி தான் நடத்துறாங்க, ஆனா நம்ம இணையவழி நிகழ்ச்சி ஒரு தனித்தன்மையா நடத்துது, அதை பார்க்கணும். அப்போ என்னன்னா ஒரு ஒண்ணு வெற்றி அடையணும்னா உனக்குன்னு தனி பாதையை உருவாக்கி, ஏற்கனவே போட்ட பாதையில நீங்க போறது ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க ஒரு பாதைய உருவாக்குறீங்க பாத்தீங்களா, அப்போ உங்களை யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு உங்களை ஒரு வெற்றியை கொடுக்கும். இதுதான் இந்த அப்படின்னு சொல்ற எல்லா இதையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மைண்ட் செட்டப் எப்படின்னா அச்சீவ்மெண்ட் நம்ம வந்து பண்ணணும். மைண்ட் செட்டப் அருணகிரி சார் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கீங்க. அருணகிரி சார். ஓகே ஓகே சார். ஓகே.
அதாவது நேத்து கூட சார் எப்படி 2 நிகழ்ச்சிய நம்ம கவர் பண்ணிட முடியுமா? 5 மணிக்கு வந்துருவாங்களா? அப்படின்னு கேட்டேன். இல்ல சார் நம்ம ட்ரையல்ல பார்ப்போம் சார்ன்னு சொன்னேன். இன்னைக்கு 5 மணிக்கே கரெக்ட்டா வந்துட்டாங்க. சில பேருக்கு தெரியல, அதனால வரல. அப்போ என்னன்னா, ஒரு புதிய அப்டேஷன வந்து இந்த நட்புலரி குடும்பம் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. நம்ம அதையும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னன்னா இதுதான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு என்ன ஒரு முன்னேற்பாடு பண்றாங்களோ, அத வந்து தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும்னு சொல்லுவாங்க. எப்போதுமே அப்டேட்டா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க பேசும்போது பாருங்க, இன்னைக்கு கிடைக்கிற கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து பேசுவாங்க. அப்போ என்னன்னா, அவரு ஒரு தனித்தன்மையா இருக்கிறாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்புறம் வந்து நிச்சயம் இத நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லணும். அதாவது சிலவங்க என்னன்னா, நம்ம ஆரம்பிச்சோம். ஏதோ 4 பேர் வந்தாங்க, 3 பேர் வந்தாங்க. நாங்க நிகழ்ச்சிய குளோஸ் பண்ணிட்டோம் அப்டின்னாங்க. முதல்ல இந்த நெற்புலரியில வரும்போது 5 பேர், 10 பேர் தான் வந்தாங்க. அதுல தெரியும் லட்சுமி நாராயணன், நான், தாமோதரன் சார், அருணகிரி சார் ஒரு 10 பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். ஆனால் விடாம அதாவது தொடரா நீங்க செய்யுங்க. அதுல வெற்றி அடையும்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டெய்லியே ஒரு 25, 30 பேர் வர்றாங்க. காலையில 5 மணி 5:30க்கு ஒரு 30 பேர் வர்ற நிகழ்ச்சி, நீங்க வேணா வேற இந்த ஈர்ப்பு வீதி, இந்த மெடிடேஷன் அதுக்கு போவாங்க. ஆனா ஒரு ஒரு தலைப்ப குடுத்து கேட்கறதுக்கு வர்றதுக்கு ஒரு மாற்றி அமைச்சது, இது ஒரு சாதனையான நிகழ்ச்சியா தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு வந்து நெறைய விஷயங்கள் இந்த இந்த நிகழ்ச்சி மூலமா நெறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து கிரெடிட் டு நம்ம ஃபவுண்டருக்கு தான் சொல்லிட்டு, இந்த மாரி நெறைய அப்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்புலரிய நான் மனதார வாழ்த்தி இங்க ஒவ்வொருத்தரும் தன்னோட பொறுப்பு எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு. இறைவன் வந்து எல்லாருக்குமே ஒரு திறமையை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த திறமை எதுன்னு தெரியாம தான் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இப்ப நான் கூட பேசுற திறமை எனக்கு இருக்குன்னு எப்ப தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போதுதான் எனக்கு தெரியும். அப்பதான் நான் என்னைய வளர்த்துக்கிட்டேன். ஓ! நம்மட்ட திறமை இருக்கிறத எல்லாருக்கும் நம்ம குடுக்க ஆரம்பிச்சா, நம்மளோட திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு இடையில ஒரு ஒரு 6 மாசம் நான் எதுலயுமே பேசலன்னு சொன்னோம்னா, அடுத்தது நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு பயம் வருது. அதாவது என்னைக்குமே நீ ஒரு நிகழ்ச்சிய ஒரு 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 செயல செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, அத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுல கேப் விட்டுட்டீங்க திருப்பி பிக்கப் பண்றது ரொம்ப கஷ்டம். அது என்னோட லைஃப்ல நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் என்ன சொல்லிட்டேன், இந்த நட்புலரியில 19ஆம் தேதி என்னோட டேட்டு. நான் கட்டாயம் 19ஆம் தேதி பேசுவேன். அது என்ன கிழமையா இருந்தாலும், எந்த இது இருந்தாலும். இப்ப எனக்கு அந்த ஃப்ளூயன்சி திருப்பி வந்துருச்சு. ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து. நீங்க வந்து எப்போ மித்தவங்களுக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ, அப்போவே உங்களுக்கு தன்னம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். நம்மளால எதையும் முடியும் அப்படின்னு. இன்னைக்கு நேத்து கூட எனக்கு கொஞ்சம் வேலை விஷயமா நேத்து நைட்டு 8, 10 மணிக்கு தான் வந்தேன். இதுல என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சேன். ஆனா எனக்கு எல்லாமே இந்த நட்புலரியே இன்புட்டா கொடுத்துருச்சு. இந்த 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 தலைப்பை வந்து நட்புணர்விய பத்தியே பேசிட்டா என்ன? இன்னைக்கு மேடம் பேசின மாதிரி நானும் நட்புணர்விய வச்சே அதனால நான் எப்படி வளர்ந்தேன், மித்தவங்க எப்படி வளர்ந்தாங்க, அதையே நம்ம பேசலாம் இந்த சாணிய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம என்னால பேச தகுதி கொடுத்தது இந்த நட்புணரி. அதே மாதிரி இந்த நட்புணரியில வந்து கான்பிடன்ட் எனக்கு நிறைய கிடைச்சது. ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை ஒத்துப்பாங்க. காலையில 5:30 மணிக்கு என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு பல பிரச்சனை இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அந்த கோஆர்டினேட்டரா இருக்கிறவரோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப நான் முன்னாடிலாம் கோவப்படுவேன். இப்படி சொல்லிட்டு சொல்றாங்களே அப்ப நினைச்சேன் அவங்க சூழ்நிலையில் நம்ம இருந்து பார்க்கணும். நம்ம சூழ்நிலையில் இருந்து பார்க்க கூடாது. எந்த நிகழ்ச்சியிலுமே நீங்க வந்து நீயா இருந்து பார்க்காத தேர்ட் பர்சன் 3வது மனிதனா இருந்து பாருங்க. அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தீர்வு எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு இதுல. அப்புறம் அந்த நிகழ்ச்சியை நானே பேசுவேன். இல்ல அன்னைக்கு குரூப் டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த நட்புணர்வுல இன்னொன்னு நம்ம பண்ணின ஒரு 6 பட்டிமன்றம் பண்ணினோம். அதுல 2வது பட்டிமன்றத்துல என்னை நடுவரா போட்டாங்க. அப்ப அந்த நடுவரோட ரோல் எவ்வளவு கஷ்டம்னு அப்பதான் தெரிஞ்சது. இப்ப அருணகிரி சார் நிறைய பட்டிமன்றம் பேசுறாரு. ஒரு நடுவரா இருந்திருக்கிறார். ஏன்னா அப்பதான் உங்களோட திறமையும் வெளியில தெரியும். அந்த மாதிரி நிறைய தனித்தன்மையை கொடுத்தது இந்த நட்புணரி. நட்புணரி நிறைய பேரை வளர்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய பேரை வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்புணரிய பத்தி பெருமையா பேசி இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு
ஃபவுண்டர் மற்றும் இங்கு உள்ள நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எல்லாருக்குமே நன்றி சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நாராயணன் சார். இன்று ஒரு உரை முடிந்ததா? இல்லை. இன்று ஒரு இயக்கம் மீண்டும் உயிர் பெற்றது. ஒரு குரல் நின்றுவிட்டது. ஆனால் அந்த சிந்தனை நம்முள் இப்போதுதான் முழங்குகிறது. அதுதான் நட்புலரி. அதுதான் சார் கொஞ்சம் ஏற்கனவே உள்ள இது சொல்லியாச்சு. நேற்றைய சந்திப்பு பங்கேற்பாளர்கள் வருவார்களா என்று நாம் பார்த்தோம். நம்பிக்கை வென்றது. சந்தேகம் வந்த இடத்தில் சாதனை பிறந்தது. திருச்சியில் நேரடி சந்திப்பு ஒரு கனவு இல்லை, அது நிஜமாகும் தருணம் நெருங்குகிறது. தன்னம்பிக்கை பேச கற்றுத்தருகிறது, நம்பிக்கை கொடுக்கிறது, தலைமை உருவாக்குகிறது. நான் இன்று நிற்பதற்கு காரணம் இந்த நட்புலரி. பேச்சாளர் வராத போது நாம் ஒருங்கிணைப்பாளராக மாறினோம். 6 பட்டிமன்றங்கள் நடந்தது. ஒவ்வொருவரும் வளர்ந்தோம். வாய்ப்பு கொடுக்கப்பட்ட இடத்தில் வெற்றி உருவாகும். ஒரு நாள் நிகழ்ச்சி மறந்து போகலாம். ஆனால் நட்புலரி ஒரு வாழ்க்கை முறை. இது ஒரு மேடை இல்லை, இது ஒரு மாற்றம் சக்தி. இங்கு பேசும் ஒவ்வொருவரும் நாளைய தலைவர்கள். இந்த பயணம் தொடரட்டும், இந்த குரல் உயரட்டும். 1173 நாட்கள் கடந்தது. பல ஆயிரங்களாக இது தொடரட்டும். நட்புலரி ஒலிக்கட்டும், தமிழ் உயரட்டும், நாம் நினைவாக நிலைத்திருக்கட்டும். நன்றி, வணக்கம். சிறப்பான உரையை தந்த நாராயண சாருக்கு நன்றி தெரிவித்து பின்னோட்டத்துக்கு செல்றோம். சார், முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, உங்களுடைய பின்னோட்டத்தை தொடரலாம். ரமேஷ் சார், உங்க பின்னோட்டம். ரமேஷ் சார். அனைவருக்கும் நட்புலரி. எனக்கு முன்னாடி ஹேண்ட் ரைஸ் இருந்தது, அதனால தான் நான் வெயிட் பண்றேன். சிவகணி மேம் காட்டுது, பட் ஓகே ஓகே ரைட். அனைவருக்கும் நட்புலரி. ஆக்சுவலி நேற்றுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது, மெசேஜ் பார்த்துருக்கேன், இப்போதான் பார்த்தேன். அது மாதிரி 5 மணிக்கு செஷனே எனக்கு தெரியாது. நான் வாட்ஸ்அப் நேற்றுக்கு ஈவினிங் 2-3 மீட்டிங் இருந்ததுனால நான் அதில் அட்டன் பண்ணிட்டு ராத்திரி வந்து அப்படியே படுத்துட்டாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் எதுவும் ஓப்பன் பண்ணல. யார் பேசுகிறாங்கன்னா பார்க்க மாட்டேன் நான். ஏன்னா டெய்லி நட்புலரி அட்டன் பண்ணுறதுனால யார் பேசினாலும் 5:27க்கு உள்ளே வந்துடுவாங்க. அதனால் நான் அதை பார்க்கல. காலம்பரம் தான் எடுத்து பார்ப்பேன் நான். அந்த வகையில் இன்னைக்கு 5 மணிக்கு நடந்திருக்கு. அவங்க மேடமோட உரை ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டேன் நான். அட்லீஸ்ட் நம்ம நாராயணன் சாரோடைய உரைக்காவது வர வாய்ப்பு இருந்தது. நேற்று அந்த கூகுள் மீட்டிங்கும் அட்டன் பண்ண முடியல, எனக்கு தெரியல அது. பரவாயில்ல. எனவே ஒரு நட்புலரி எந்த அளவுக்கு கடந்து வந்த பாதை ரொம்ப அருமையாக சொல்லி எந்த மாதிரி தருணத்தில் ஆரம்பித்தது, ஏன் அது 5:27 கொண்டு போனோம், 6 மணிக்குள்ள முடித்தோம் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம ஒரு இடத்துலேருந்து வெளில வரோம்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போட்டி தொழில் வச்சா கூட அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம பண்ணணும். போட்டின்னு இல்லை, நம்மளும் ஒரு தனியாக பண்ணால் கூட அவங்களோட நேரத்தை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இது தொடங்கப்பட்டதுனால தான் இது இன்று வரை இவ்வளோ அழகான நிகழ்வாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அருமையான தகவல்கள்லாம் நம்ம நாராயணன் சார் சொல்லியிருக்காரு. சூப்பராக இருந்தது சார். நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நட்புலரியோட பேக்ரவுண்டு எல்லாமே ரொம்ப அருமை. நம்ம கூடிய சீக்கிரம் நேரம் சந்திக்க போகிறோன்ற ஒரு சந்தோஷமும் இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறோம். டேட்லாம் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? யாருக்கா தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க. May 10 or 17. இன்னைக்கு சார் May 10 or 17 ஞாயிற்றுக்கிழமை. மே 10ஆம் தேதி 17ஆம் தேதி 2ல் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அது இதெல்லாம் இருக்கு. ஓகே 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 சார். ஓகே, சூப்பர் சார். ரொம்ப அருமையாக இருந்தது சார். நாராயணன் சார் வந்து பல தளத்தில் எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அருமையான ஒரு செஷன் நல்லா இருந்தது சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி நன்றி ரமேஷ் சார். நட்புலரியோட டைம் லைனை வந்து இன்னைக்கு ஒரு செஷனாக நாராயண சார் கொடுத்தாரு. ஸோ அதை பின்னூட்டமாக ரொம்ப சிறப்பாக பின்னூட்டமிட்டேன். ரமேஷ் சாருக்கு நன்றி தெரிவித்து, ஸோ நம்மளுடைய கூடுதலும் வந்து மே மாதத்தில் ஒரு 2 டேட் இருக்குது.
அதை நம்ம ஒரு போலிங்கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், எல்லாரும் எதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நட்புலரி வந்து ஒரு விடியல் அல்ல, அது ஒரு புதிய உலகத்தின் தொடக்கம். அடுத்ததா வீரா சார் உங்களுடைய பின்னூட்டத்தை இடலாம். உங்களை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பேசச் சொன்னால் என்ன பேச தோன்றும்? என்றிருந்த என்னை டெடே நீயும் பேசலாம் என்று சொன்ன இணையம் இது. மே மீட்டான் மேட்டன் என்பதற்கு பதிலாக வி மைட் வி ஷுட் மீட் ஆன் மே 10 or 17 என்று மாற்றுவோம், எல்லாம் மீட் பண்ணுவோம். பொலிவருக்கு நன்றி ஐயா, உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை பருகத் தாருங்கள். நன்றி, வணக்கம். டிஸ்கஷனை பாடலாகவே கொடுத்த வீரா சாருக்கு நன்றி. ஸோ வந்து டேட்டும் சொல்லிட்டாரு, அந்த டிஸ்கஷனோட சிறப்பையும் வந்து பாடல் வரிகளாக சொல்லிட்டாரு. மிக சிறப்பு. அடுத்தது தாமோதரன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நட்புலருக்கு என்னுடைய இனிய காலை வணக்கம். நேற்று திருப்பதி செல்லவே பல கோயில்களை பக்கத்தில் பார்த்துவிட்டு 1 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வந்தோம். அதனால் 5 மணி நிகழ்ச்சியில் எனக்கு தெரியாது, நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் நாராயணசார் தான் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தது, யோசியும் நட்புலரியும். நான், நாராயண சார், அருணகிரி சார் 3 பேரும் யோசி மீட்டிங்காக திருச்சி சென்றோம். அப்பொழுதுதான் நாங்கள் 3 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். அப்பொழுது அருணகிரி சார் இவ்வளவு பேச மாட்டார், எவ்வளோ புத்தகத்தை வைத்து படித்து கொண்டே வருவார் ட்ரெயினில். என்ன இவர் பேசவே இல்லையே அப்படின்னு ஒரு எண்ணம் தோணியது. ஆனால் இந்த நட்புலரியில் வந்து ஒரு கலக்கிறாரு பாருங்க, அது எல்லோருமே வியக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. இவ்வளவு கருத்துக்களை மனதில் வைத்துக்கொண்டு அன்று ஒன்றுமே பேசவில்லையே என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. யோசியில் அவர் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கின்றார், அது என்னன்னு அதிலிருந்து அவருடைய பழக்கம் இன்று வரை தொடர்ந்து 1973 வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப நாளிலிருந்தே 1173 சார், 900 ஆக்கிட்டீங்க நீங்க, அதே சந்தோஷம்தான். இப்போ அன்றிலிருந்து இன்று வரை நட்புலரி மூலியமாக நம் உறவு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதில் நட்புலரியில் நிறைய ஆசிரியர்கள் பங்கு பெறுவதுதான் மிக மிக சிறப்பு. அதையும் எந்த கருத்தாயிருந்தாலும் வீட்டில் பேசிக்கொண்டாலும் சரி, மாணவர்களிடம் பேசிக்கொண்டாலும் சரி, அதை நட்புலரியில் பேசி நமக்கும் அதை தெரிய வைத்து நம்மையும் அதை ஊக்குவிக்கும் அந்த செயல் நட்புலரை தவிர வேற எந்த நிகழ்ச்சியும் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நட்புலரி வளர்ந்த கரை நாராயண சார், குமரேசன் சார் அவர்களெல்லாம் ஆரம்பத்தில் நான் பேசியிருக்கின்றேனே தவிர அதன் பிறந்து தொடர்ந்து நான் பேசவில்லை, கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். ஒரு நாள் நானும் எனக்கும் பேச வாய்ப்பு கிடைக்கும், நானும் பேசுவேன். அன்று 10, 11 இல்லை 17 ஒரு நாளில் கலந்து திருச்சியில் மறுபடியும் பேசுவோம். முதலில் பேசியது யோசிக்காக சென்றோம், இப்பொழுது நட்புலரிக்காக திருச்சி செல்கின்றோம். வாழ்க நம் உறவுகள், வாழ்க நம் நட்புலரியில் தொடரும் இந்த நினைவுகள். மனமாற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன், எந்த தேதியாக இருந்தாலும் பரவாயில்லை, கலந்து கொள்வேன் என்று கூறி விடை சாருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். ஆரம்பத்தில் பேச தயக்கம்தான், பேச தொடங்கினால் குரல் வரும், தொடர்ந்து பேசினால் தாக்கம் ஏற்படும். மேடை பயம் இல்லை, மேடை ஒரு வாய்ப்பாகவே நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் ஒவ்வொருவரும். அந்த வகையில் நீங்களும் வந்து தினமும் பின்னூட்டம் பேசுறீங்க, ஒரு நாள் செஷனே நீங்கள் பேசலாம், உங்களுடைய உலக நாடுகள் சுற்றுப்பயணத்தை பற்றி கூட பகிரலாம். நன்றி. அடுத்தது லட்சுமிநாராயணன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை விடலாம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மீண்டும்
மற்றொரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஏற்கனவே சொன்னது போல ஒரே டிக்கெட்டில் 2 படம். ஏகாதசிக்கு வந்து ஒரு நாள் இரவு 10 மணிக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, மறுநாள் விடிய விடிய படம் போடுவாங்க நம்ம ஊர்ல. 2 படம். அதேமாரி டபுள் டிக்கெட்டுன்ற மாரி சொன்ன மாரி, சின்ன வயசுல வந்து ஒரே டிக்கெட்ல 2 படம் பார்த்துருக்கேன். கடலூர் ஓடி கமர் தியேட்டர்ல அ பிரியா படமும், ஒரு வீடு ஒரு உலகம்ன்ற படமும் ஒரே டிக்கெட்ல காட்டுனாங்க. அது மாரி இன்னைக்கு 5 மணிக்கு துவங்கிய இந்த நிகழ்ச்சியை அப்படியே ஒரு 6 வீடு மணி வரை இருவாக்கு. இல்ல அது வந்து அது ரொம்ப பழைய படம். அது ரொம்ப அதுக்கப்புறம் வந்த பாலாச்சந்தர்து. இது வந்து ஒரு வீடு ஒரு உலகம்ன்றது ஷோபா, டெல்லி கணேஷ்லாம் நடிச்ச படங்க இது. கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா பின்னால தெரியும். ஆக இத எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, இப்படி பல பழைய நினைவுகள் எல்லாம் நமக்கு கிளறி கொண்டு வந்ததாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்தது. இன்றைய தலைப்பாக அவர் எடுத்துக்கொண்டது சாதனை நிகழ்வு. அ நற்புலரில் அவர் பயணித்த விஷயங்களையும், அது எப்படியெல்லாம் கொண்டு போகப்பட்டது என்பதனையும் நாராயணன் சார் வந்து தெரிவித்தாரு. எனக்கு நாராயணன் சாரு, அருணகிரி, தாமோதரன் சாரெல்லாம் அறிமுகப்படுத்தி எனக்கு யோசி தளம் தான். எம்பிஏ என்ற ஒரு கோர்ஸ் நடத்திட்டு இருந்தாரு முருகபாரதி சார், யோசி நிறுவனத்தின் சார்பாக. அதற்கான பட்டமளிப்பு விழா, சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி திருச்சியில நடந்தது. அங்க தான் இவங்க எல்லாரையும் ஒண்ணா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அன்றிலிருந்து தொடரும் நட்புறவாக இந்த நட்புறவு போய்க்கொண்டே இருக்கிறது. என்னை பற்றி வெகுவாக ஒரு பாராட்டி ஒரு ஸ்பீச் வேற குடுத்தாரு முருகபாரதி. நண்பர் முருகபாரதி குடுத்த உடனே, அப்புறம் இவங்களா வாலண்டியரா வந்து கைகுலுக்கி சார அறிமுகப்படுத்திக்கிட்டு பழக ஆரம்பித்தார்கள். அன்றையிலிருந்து தொடரும் பழக்கமாக இருந்து கொண்டிருந்தது. 1/1/2023ல நற்புலரி துவங்கியபோது, நாங்கள் எல்லாருமே பார்வையாளர் வரிசையில தான் போய் உட்கார்ந்திருந்தோம். ஏற்கனவே எனக்கு நன்கு அறிமுகமானவர் குமரேசன். நாங்க பல தளங்கள்ல பயணித்துக் கொண்டிருந்தோம். அந்த வகையில வந்து எங்களுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லாமல் இருந்தது. நாங்கெல்லாம் சும்மா எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் ஆரம்பித்தது வந்து 5/8/27க்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கெல்லாம் முடிச்சேன். ஏன்னா 6 மணிக்கு யோசியோடைய நிகழ்ச்சி துவங்கும் அப்படின்னு. இப்படியாக துவக்கப்பட்டது. கடைசியில் யோசியும் முடிந்து விட்டது. 5 மணிக்கு துவங்கிய 5 AM கிளப்பும் முடிந்து விட்டது. இருந்தாலும் நற்புலரி தொடர்ந்து போய்க் கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவர்கள் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாராயணன் எடுத்து நடத்த ஆரம்பித்து, அடுத்து என்னிடம் வந்து நான் இது பண்ண உடனே அடுத்து பிருத்திவிராஜன், சுமதி மேடம் இப்படியாக துவங்கிய பயணம் நாகராஜன், ரமேஷ் நாகராஜன் சார் ஹேண்டில் பண்ணி, இப்போ வந்து அருணகிரி, சிவகணி போன்றவர்கள்லாம் நடத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், இதை தான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொன்னேன். ஒரு தனிநபரை சார்ந்து இருந்தால் எந்த ஒரு இயக்கமும் வளராது. அடுத்தடுத்த கட்டத்தில் எடுத்து நடத்துவதற்கு 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட தலைவர்கள் வர வேண்டும் என்று நான் பலமுறை குமரேசன்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். அது அவர் விரும்பினாரோ இல்லையோ, நான் விரும்பியது நடந்தது. இன்று பல பேர் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஆளுமை திறன் படைத்த ஒரு தளமாக மாறிவிட்டது. அந்த வகையில் இன்றைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருணகிரி அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த சாதனை நிகழ்வை அடிக்கோடிட்டு காட்டி பல சம்பவங்களை நினைவு கூர்ந்த நண்பர் நாராயணனுக்கு பாராட்டுகளை தெரிவித்து, இதுகாரும் ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பார்வையாளர்களையும் பல பேரை பேச வைத்த நற்பெருமை இந்த தளத்திற்கு நற்புலருக்கு உண்டு. அந்த வகையில் இன்னும் பல பேர் வருவார்கள். நேற்று கூட ஒரு புதிய நபர் அறிமுகமாகியிருக்கிறார். அவர் அநேகமா நாளையிலிருந்து வருவார். அவர் ஒரு ஜேசி பயிற்சியாளர் மற்றும் ஜேசியோடைய அலுமினி கிளப்போடைய ஜோன் வைஸ் பிரசிடென்ட்டாக சேலத்தில் இருக்கின்றார். ஜோன் 29ல் அவரும் நாளையிலிருந்து பயணிப்பார் என்று தெரிவித்துக்கொண்டு, பல நல்ல உள்ளங்களை இங்கே அறிமுகப்படுத்திய எனக்கு, பல 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 பிரமுகர்களை இங்கே பேச வைத்த எனக்கு, இன்னும் பல பேரை இங்கே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆவலை மீண்டும் தூண்டிய விதமாக நாராயணன் அவர்களுடைய பேச்சு இருந்தது. அவருக்கு நன்றி தெரிவித்து அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். நன்றி. நன்றி லட்சுமி நாராயணன் சார். சிறப்பான பின்னூட்டம். ரீகாலிங் த டைம்லைன் ஆஃப் நட்புலரி சிறப்பு, மிக சிறப்பு. அடுத்ததா சிவகணி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தொடரலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு இந்த தலைப்பு சாணின்னு கொடுத்தத நற்புலரி நிகழ்த்திய சாதனை பயணம், ஒரு சாதனை மனிதர், அந்த மாதிரி நிறைய கோணங்களில் நற்புலரை வச்சே பேசிட்டீங்க. நீங்களே சொன்னீங்க, எனக்கு பேசுறதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நற்புலரி தான் எனக்கு கண்டென்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மாஸ் காட்டிட்டீங்க. ஸோ நற்புலரியின் வாழ்க்கை பயணம் வந்து
ரொம்ப சிறப்பா போயிட்டுருக்கு. ஒருத்தருமே அதுக்கு ஒரு பில்லரா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த சந்திப்பு நிகழ்வுக்கு எல்லாரும் வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். ரொம்ப சிறப்பு. டபுள் தமாக்கா ஆஃபர் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ சார். நன்றி, நன்றி மேம். மிக சிறப்பு. சவிதா மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தொடரலாம். வணக்கம் சார். நாராயணன் சார், ரொம்ப நல்லா பேசுனீங்க. நீங்கள் என் செஷன் கேட்கலன்னு சொன்னீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, மேடம் சொன்ன மாதிரி மேடம் சொன்ன மாதிரின்னு சொல்லி நீங்கள் நற்புணரி பற்றி எனக்கு முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அது உருவாச்சு அப்படிங்கிற விதம் எல்லாமே நீங்கள் சொன்னது எனக்கு பயனுள்ளதாக இருந்தது. நானுமே இந்த தளத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா சார் வந்து இன்னைக்கு மார்ச் மாதம் அந்த ஏதோ ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நம்ம பேசலைன்னா எப்படி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு எனக்கு. அதனால தான் நான் எக்ஸ்ட்ராவாக அவர்கிட்ட பேசணும்னு கேட்டு பேசினேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். நன்றி, நன்றி மேம். இந்த மார்ச் மாத தலைப்பை மட்டும் வந்து ஒரு புத்தகமாக கம்பைல் பண்ணி வெளியிடலாம் அப்படின்னு ஒரு நேற்று டிஸ்கஷன் நடந்தது. அதனால யாரெல்லாம் தலைப்பை பேசினீங்களோ நீங்களே வந்து ரைட்டப் பண்ணி ஒரு 3 பேஜுக்குள்ளே ரைட்டப் பண்ணி வீரசேகரன் சாருக்கு அனுப்பிட்டா அதை ஒரு புத்தகமாக தொகுக்க வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து சுனிதா மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தொடரலாம். சரி, தேங்க்யூ சார். அவ்வளோ நன்றி. சூப்பராக பேசுனேன். தேங்க்யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம். சார் சாதனை நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு நம்ம நற்புணரியை எடுத்து பேசினாரு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது மாதிரி ஒரு 5:30 மணிக்கு ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய சிறப்பு தான். காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாரும் 5:30 மணிக்கு, நான்லாம் 2 மாதம் கரெக்டாக 5:30 மணிக்கு எந்திரிச்சிடுறேன். இல்லைன்னா சாட்டர்டே சண்டே லீவ் ஒர்க்கிங் நாள்லாம் லேட்டாக தான் எந்திரிப்போம். 7 மணி நேரம், அந்த 2 மணி நேரம் வேஸ்ட்டாக தான் போகும். ஆனால் இப்போ வந்து ஒரு 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 பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்குது, ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்குது, ஒரு நாலேஜ் growth கிடைக்குது அப்படின்னு சொல்றதுனால ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எந்திக்க வச்சு ஒரு நாலேஜை, அதுவும் பல பல திறமையான ஆளுமைகள் எங்கெங்கெல்லாமோ இருந்து எப்படி அந்த ஆளுமைகளை பிடிக்கிறாங்கன்றது தான் எனக்கு ஒரு யோசனை. இப்போ 2 மாசம் வாட்ச் பண்ணதுல ஒரு சிறந்த ஆளுமைகளை அவங்களோட கருத்தை திரட்டி அவங்க ஒரு 5:30 மணிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஃபவுண்டருக்கு ஒரு பெரிய சல்யூட்டு. அதுக்கப்புறம் இதை கண்டினியூஸா நடத்துறது, ஒரு நிகழ்ச்சியை ஒரு நாள் நடத்துறதுன்றதே நமக்கு தெரியும் இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. அதை ஒரு 3 வருடங்களுக்கு மேல தொடர்ந்து நடக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இது ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு நிகழ்வு. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த தலைமுறைகளையும் இதை கொண்டு வந்து இத மேல போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு நற்புணரிக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த நற்புணரினா எனக்கு என்ன மீனிங் தெரியல சார். அந்த டைட்டிலுக்கு என்ன அர்த்தம், இதை யார் வச்சது அப்படின்றது நான் ரொம்ப நாள் யோசிச்சேன். அது எனக்கு தெரியல. அதை மட்டும் நற்புணரினா காலை வணக்கம். நம்ம தமிழ்ல வந்து காலை பொழுது அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப வணக்கம் சொல்றது நமக்கு வந்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்றது கிடையாது. இங்கிலீஷ்ல அந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கு இருக்கு. நட்புலரின காலை வணக்கம், அவ்வளவுதான். அது அந்த தமிழ் நல்ல காலை வணக்கம் ஐயா. வணக்கம்ங்கிறது ரைட்டு, காலை வணக்கம்ங்கிறதும் ரைட்டு. இதுல ஒரு பெரிய பெரிய பியூட்டி என்னன்னா, இந்த தலைப்பை கொடுத்த அம்மா முதல்ல வந்து பேசினாங்க. சிந்தியா பாண்டியனா சிந்தியாவா அந்த மேடம் பேரு, பாண்டிச்சேரியில இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கே இப்ப போனோன்னா 3 வருஷமா நடக்குதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்கதான் தலைப்பு. அது யாருன்னு கேட்டா பிரியங்கான்னு ஒருத்தவங்க. அவங்க வந்து இந்த கிட்ஸுக்கான அந்த இது அபாகஸ் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த பிரியங்கா வந்து அவங்க ஒரு ட்ரெயினர், அவங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர். அவங்க தான் இந்த நற்புணரி தலைப்பை முதல்ல கொடுத்தது. அது வந்து குமரேஷனுடைய ஃப்ரெண்டு. அவங்க வந்து ஒரு 4-5 நாள் 10 நாள் தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிட்டாங்க. ஆனால் நற்புணரி இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருப்பது. இதுதான் இங்கே நாராயணன் நினைவு கூறுறாரு. அவங்க பேர் தெரியாமல் அவர் தடுமாறுறாரு. அதனால நான் வந்து சொல்கிறேன், அந்த பிரியங்கன்ற அவங்கள நான் அந்த நற்புணரின்ற ஒரு நல்ல தலைப்பை கொடுத்து அவங்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவித்துக் கொள்ளுங்க. நன்றி, நன்றி சார். நல்ல பொழுதாய் புணரட்டும். அடுத்து முத்துலட்சுமி மேம் திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் டைம்? ஓகே, தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் செஷனுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டேன். இப்போ செகண்ட் செஷனுக்கு ஃபீட்பேக். தேங்க்யூ சார். நாராயணன் சார், அசத்தலா இருந்தது உங்க செஷன். மெயினா நீங்க வந்து இன்னைக்கு இந்த டபுள் செஷன்ல நற்புணரியோட சாதனைகளை பத்தி இன்னைக்கு எடுத்து கூறணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாருக்கும், ஏன்னா இப்போ 3 வருஷமா நீங்க எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இப்ப தெரியாது. நாங்க இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கோம்.
ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஃபுல் ஜேர்னி ஆஃப் நட்புலரிய வந்து அழகா வந்து ஒரு 15-20 நிமிடங்கள்ல மொத்தத்தையும் அழகா எடுத்து சொன்னீங்க. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யாரெல்லாம் இருந்தாங்க, எப்படிலாம் டிராவல் பண்ணோம். இப்போ லாஸ்டா லட்சுமி நாராயணன் சார் சொன்னாங்க அந்த நட்புலரிங்கிற வேர்டை காயின் பண்ணவங்க யாரு, அந்த இது சொன்னாங்க. ரொம்ப அருமை. இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் ரீகலெக்ஷன் ஆஃப் நட்புலரியா இருக்கிறது வந்து நிறைய அருமையான செய்திகளை எங்களால தெரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ ஃபார் தி எக்ஸலன்ட் செஷன். அண்ட் இன்னைக்கு எங்ககிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணணும்னு நீங்க டிசைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி முத்துலட்சுமி மேம். அடுத்ததா ஈலர் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை கேட்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு யாருன்னு பார்த்தேன் நான். வியாழக்கிழமை நாங்க மெடிடேஷனு இப்படியே நமக்குள்ள உன்னில் உனை கண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறத தாண்டி எண்ணில் எனை கண்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதனால அதிகமா பேசாம ரொம்ப பிடிச்சவங்களோட பேசுறது அப்படின்னு நினைக்கும் போது, அதாவது நம்மளோட தாட்டை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம், பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நாராயண் சார் போஸ்டர் பார்த்தோன்னே நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டயத்தை கொஞ்சம் தள்ளி வைப்போம்பா, இவரை பார்க்கறது நம்மளுக்குள்ள பார்க்கறது. இது என்னன்னா சில பேர் சொல்றத கேட்பாங்க, சில பேர் சொல்றத கேட்க மாட்டாங்க. இது எப்படி 1000 நாள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 நாள் நடக்கிறது முக்கியம் இல்ல, இது யார் கூட்டிட்டு வந்தா, என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க, இதெல்லாம் பாக்குறத தாண்டி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம் நாங்கெல்லாம். இப்ப நாராயணன் சார் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அவர் ஃபாலோ பண்றாரோ இல்லையோ, நல்லதா இருந்தா நான் ஃபாலோ பண்றதுன்னு முடிவு பண்ணிடுவேன். பண்ணிட்டு அதோட நிறுத்துறது இல்லை, என் தம்பியையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. தம்பி, நமக்கு பல பிரச்சனை இருக்கும், ஆனாலும் பிரச்சனையெல்லாம் தீக்கிற ஏரியான்னு காத்தால ஒண்ணு இருக்கு, அந்த நட்புறலில உள்ள வாங்க. இந்த பொழுது நல்லா புலர்தல் அப்படிங்கிறது தான் நட்புறரி அப்படிங்கிறத அந்த எக்ஸ்பிளனேஷனையும் பிரமாதமா கொடுத்தீங்க. இந்த பொழுது ஒரு நாளும் இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற ஆட்டிடியூடோட, அதாவது நான் ஒரு விஷயத்த கொடுக்கும் போது கொடுக்கிற தன்மையை விட, கொடுக்கிற ஆளை விட எடுக்கும் தன்மை, how I am planning to receive it, how I am planning to inhale. அதாவது காத்த உள்ள வாங்கிட்டு சுத்த காத்த உள்ள அனுப்பிட்டு கெட்ட காத்த வெளியில அனுப்பிடுவோம். அது மாதிரி நம்ம பவர்ஃபுல்லா மாறுறதுக்கு உண்டான விஷயத்த ரிசீவிங் மோட பவர்ஃபுல்லா ஆன் பண்ணி பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க நமக்குள்ள, அதை வச்சுக்கிட்டோம்னா நம்ம மேம்படுறதை தாண்டி, இது என்ன ஆசைன்னா, எனக்கு இப்ப ஒரு ஆசையை வேற சொல்றேன் நான். 1000 பேரை தாண்டிட்டீங்க. ஏன்னா என்கிட்ட எல்ஐசி என்கிட்ட விற்க வந்தவரை விட்டவர்கிட்டயே நான் ஒரு டீல போட்டு நடத்திட்டேன். அதை தவிர நான் பிளாட் ஒண்ணு வாங்கும்போது என்ன பண்ணேன், நண்பர்கிட்ட சொன்னேன், என் பிரதர்கிட்ட சொன்னேன், நிறைய பேர்ட்ட சொன்னேன். நான் 400 ரூபாய்க்கு வித்துட்டேன், இப்ப 2000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. அப்படின்னா வாங்கினது 12,000 ரூபா, 5 ரூபா சொல்லி டிஸ்கவுண்டோட 12,000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் வாங்கினத சொன்னதை கேட்டான். 3 தம்பி இருக்கானுங்க, ஒரு தம்பி கேட்டான். அது மாதிரி நாராயணன் சார் சொன்னதை நான் கேட்டேன். ஆனா நான் சொன்ன ஒரு விஷயத்த நாராயணன் சார் கேட்கல. நான் பல லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்கேன்னாலும், பல சந்தோஷங்கள் அனுபவிட்டு இருக்கேன்னாலும், பல தன்மைக்குள்ள டிராவல் பண்ணிருக்கனாலும், அதோட உண்மை தன்மையோட டிராவல் ஆகும்போது each and every person, good things, it is not created by us, it is created by somebody, it is coming through us. We have to stop it, enjoy it, enrich it and give it to others. It is not only for us, it is for everybody. இது என்னோட தாரக மந்திரம், which was created by me. ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன். டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டியில ஹீலர் டிஆர்வியால கிரியேட் பண்ணதான் நல்ல விஷயம். நம்மளால உருவாக்க முடியாத தம்பே, உருவாக்கின விஷயத்தை எடுத்து பிடிச்சு என்ஜாய் பண்ணி மற்றவங்களுக்கு பகிர்ந்தேன்னா, அது ஒவ்வொருத்தரும் இது மாதிரி அவங்களோட ஏரியால, சார் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒருத்தர் பிரமாதம் பண்ணுவாரு, அவரு இது மாதிரி ஒரு ஃபோரம் வச்சு அவர் பிறந்த கிழமையில இது மாதிரி நடத்தணும், வாரம் ஒரு தடவை. இப்படி நடத்துனீங்கன்னா நான் வரதுக்கு ரெடி தெய்வமே. each and every person is unique, which we have to realize it. So plan for it. We will utilize all the people and make the people world happy. Thanks a lot. கில்லட்டியாவி திருச்சியில இருந்து நண்பர்களே, நான் கூட்டிட்டு வந்து லட்சுமி நாராயணன் மட்டுமல்ல, என் பிரதர் மட்டும் இல்ல, வீரமணி சாரும் வந்தார், கூட வந்துகிட்டு இருக்கார். அப்படிங்கிறதா சிறப்பு. அதனால we will call lot of people who is hearing their voice, hearing your voice, which is, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத கிளாரிட்டியோட புரியும் போதுதான் ஒரு தளமும் யோசிக்க போறோமோ, அங்க போறோமோ, இங்க போறோமோ, ஒவ்வொரு இடத்துலயும் போய் சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா டிராவல் ஆகி அதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த அன்ன பட்சின்னு சொல்லுவாங்க. இப்ப பட்சி இருக்கான்னு தெரியாது, அந்த பட்சி பறந்து போயிருச்சான்னு தெரியாது, ஆனா
அது காலை மட்டும் எடுத்துக்கும். அந்த வேலையை பார்ப்போம். See the good, hear the good, speak the good, do the good, feel the good, share the good. நல்லதையே பார்ப்போம், நல்லதையே கேட்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம், நல்லதையே உணர்வோம், நல்லதையே பகிர்வோம், which will help that create a happy families in our world. All the best. Thanks to Narpurari and the founder, whoever is traveling, believing the system, believing the practice, believing the principle. That is the thing which we have to plan for it. Thanks a lot. நன்றி நன்றி இளர் சார். நற்புலரி ஒரு விடியல் அல்ல, அது ஒரு புதிய சாதனை உலகத்தின் தொடக்கம். சிறப்பான பின்னூட்டம் கொடுத்த இளர் சாருக்கு நன்றி தெரிவித்து அடுத்து அவருடைய பிரதர் லட்சுமி நாராயணன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். ரொம்ப அருமையான ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு சார். இது அண்ணா சொன்ன மாதிரி அண்ணா தான் எனக்கு இந்த தளத்தை கூட்டு வந்தது. ஒரு 1.5 வருஷமா இந்த ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் 1.5 வருஷத்துல ஆல்மோஸ்ட் 1 வருஷம் கண்டிப்பா நான் பண்ணிருக்கேன். நான் நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தா கூட பண்ணிருக்கேன். நான் நிறைய இதே மாதிரி அண்ணா வந்து நிறைய தளம் கொடுத்துருக்காரு எனக்கு. இங்க வாங்கன்னு கூப்பிடுவார். ஆக்சுவலா அதெல்லாம் போயிருக்கேன். பண்ண நாராயணன் சொன்ன மாதிரி இதை கண்டினியூ பண்றதுன்றது வந்து நற்பொழுது மட்டும் நடக்குது. ஆக்சுவலா 1101 நாள் இருக்கோம்னா என்னைக்கு வந்தாலும் உள்ள இருக்கோம். நம்ம இப்போ யோசியோ மாதிரி பார்த்தா உள்ள போனா இன்னைக்கு இருக்குமா இருக்கான்னு தெரியாது நமக்கு. ஆனா இதை வந்து நம்ம துணிஞ்சு உள்ள வரணும். நம்ம 5:30 மணிக்கு உள்ள வந்தோம்னா கண்டிப்பா ப்ரோக்ராம் இருக்கும். இன்னைக்கு தைரியமா வரலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் இது வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணது கிடையாது. எனக்கு பேசுறது கொஞ்சம் கஷ்டம் ஆச்சுதா. ஆனா இப்ப நீங்க பேசும்போது பார்த்தா நம்மளும் பேச முடியும் போல இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஆக்சுவலா இதை ஸோ நான் டெய்லி உள்ள வருவேன். ஃபீட்பேக் கொடுக்காம வெளில போயிடுவேன். ஆக்சுவலா நான் எல்லாம் கேட்பேன். நான் இன்னைக்கு வந்து கண்டிப்பா பேசியான்ற ஒரு இதுல நான் பேசுறேன். இன்னைக்கு நான் ரொம்ப அருமையான ப்ரோக்ராம் சார். இது கண்டிப்பா பண்ணது வாழ்த்துக்கள். கண்டிப்பா உள்ள இருப்பேன் சார். நான் ரொம்ப அருமை. தேங்க்யூ சார். நன்றி லட்சுமி நாராயணன் சார். தன்னம்பிக்கை என்பது உன்னை நீ நம்பும் முதல் வெற்றி. ரொம்ப சிறப்பா பின்னோட்டம் கொடுத்தீங்க. நீங்களும் ஒரு நாள் ஒரு செஷனை புக் பண்ணி கண்டிப்பா உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு அடுத்ததா நாகவல்லி மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை கேட்கலாம். அனைவருக்கும் நற்புலரி. சார் இன்னைக்கு நற்புலரியோட வாழ்க்கை வரலாறு அவ்வளவு எப்படி பிறந்தது வளர்ந்தது எப்படி சாதனை பண்ணிட்டு இருக்குங்கிறது ஈச் அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே இதுல இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்களும் இருக்கலாம், தெரியாதவங்களும் இருக்கலாம். ஆனா நான் இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணதுனால 1 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இதுல நிறைய தினம் கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். இதுல இவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. சாதனை புரிஞ்சிருக்குங்கிறது உண்மை. அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. அந்த சாதனையை வந்து எல்லாரும் நான் மட்டும்தான் செஞ்சேங்கிறத சொல்லாம எல்லாரும் இதுல வந்து ஈக்குவலா எல்லாரும் பங்கெடுத்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு சாதனை நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறது இது நற்புலரி மட்டும்தான். எத்தனையோ காலத்துல போயிட்டு வந்து முடிஞ்சு எல்லாமே க்ளோஸ் ஆகி வெளியில வந்து இந்த ஒரு தளம் நீண்டிட்டு போயிட்டு இருக்குன்னா எல்லாரோடைய நல்ல எண்ணங்களும் அதோட மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும், நல்ல கருத்துக்களை அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்கிட்டையும் ஓடிட்டே இருக்கிறது தான் இந்த வளர்ச்சிக்கு காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. எக்ஸலன்ஸ் சார். நற்புலரி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது மேன்மேலும் வளரணும்னு மனசார வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. நன்றி நாகவல்லி மேம். இங்கு பேசும் ஒவ்வொருவரும் ஒரு நாள் வழி நடத்துவார்கள். நற்புலரியில் தொடங்கிய பயணம் வாழ்க்கையில் வெற்றி பயணமாக தொடரும் அனைவருக்கும். ஸோ அந்த வகையில் சிறப்பான பின்னூட்டம் கொடுத்த நாகவல்லி மேம்க்கு நன்றி தெரிவித்து இன்கால் மெசேஜ் போகிறோம். நம்ம லாவண்யா மணிமுத் மேம், நைஸ் செஷன் மேம். அண்ட் சார் டபுள் தமாக்கா, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, நைஸ் டே போட்டிருக்காங்க. சிவகுமாரன் சார் சிறப்பான உரை, வாழ்த்துக்கள், நன்றி சார். ரமேஷ் ராஜு சார் எக்ஸலன்ட் செஷன் சார், டபுள் தமாக்கா, கிரேட் நட்புலரி. சண்முக வீரமணி சார் எக்ஸலன்ட் செஷன் பிரதர் வித் நைஸ் எக்ஸாம்பிள்ஸ், தேங்க்யூ, வாழ்க வளமுடன். முத்துலட்சுமி மேம் எக்ஸலன்ட் செஷன் சார், வெரி நைஸ் வித் ரீகலெக்ஷன் ஆஃப் நட்புலரி அச்சீவ்மெண்ட்ஸ். இடையில நெட்வொர்க் இஷ்யூனால எக்ஸிட் ஆகிட்டு என்ட்ரி ஆச்சு. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் மெசேஜ் இருந்தால் ரீட் பண்ணலாம் யாராவது, இல்லைன்னா நம்ம ஏற்புரைக்கு போகிறோம். சார் உங்களுடைய ஏற்புரை தரலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேம், வாங்க பேசுங்க மேம். பேசுங்க மேடம். சார் பேசுங்க மேம். ஹலோ சார். ஹலோ. ஓகே சார். குட் மார்னிங் டு ஆல். சார் இன்னொரு செஷன் இருந்தது, சாரி சார் பார்க்கல. சாருடைய நாராயண சாருடைய பேச்சு தான் கேட்டோம்.
எப்படி இந்த நெற்புலரி வளர்ந்தது, இதனுடைய சாதனைகள் என்ன, இத்தனை பேருடைய கான்ட்ரிபியூஷன் சார் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இன்னும் இது வந்து நான் இப்போ என்ன மாதிரி ஒரு நியூ கமர்ஸுக்கு இதோட வளர்ச்சி. ஸோ சச் ஏ கிரேட் சார், எல்லாரும் சேர்ந்து இதை வந்து இவ்வளோ தூரம் வந்து பிரிங்கப் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய பின்புலம். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸ்பெஷலி தேங்க்யூ மிஸ்டர் நாராயணன் சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி மஞ்சுளா மேம். நாராயணன் சார் உங்களுடைய ஏற்புரை தரலாம் சார். அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்கால் மெசேஜ் ஒண்ணு அருமையா கொடுத்திருக்காங்கய்யா. கண்ணன் ராஜன் சார், கலியுகே தங்க சக்தி, இந்த யுகத்தில் ஒற்றுமையே உயர்வுக்கு ஒரே வழி, சாதனையே சாகசம், அக்கா தம்பி அண்ணன் தங்கை அம்மா எல்லோரும் ஒன்றாய் உள்ள ஒரு சிறந்த தலம், அன்னை ஆண்டாள் போல் அனைவரையும் இணைத்து செல்லுவது அருமை, மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு நாஸ்டாலிக் மெமரிஸ் அப்படின்னு மேஜர் நாராயணன் சார் அருமையா கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டையும் சேர்த்து நன்றி. தேங்க்யூ சார். மேஜர் சாரோட மெசேஜும் நன்றி. வணக்கம். ஏற்புரை, அதாவது இந்த நெற்புலரி இப்ப கிடைச்ச இந்த ஃபீட்பேக் இதுதான் வெற்றி. இதுல என்னன்னா, நாங்க வச்சிருந்த ஒரு தாரக மந்திரம், இந்த நெற்புலரியில ஒரு 25 மினிட்ஸ் தான் நம்ம வந்து ஸ்பீச் பண்ணணும், அதாவது பேசுறது. இது வந்து ஒரு தாரக மந்திரமா வச்சிருந்தோம். ஏன்னா 25 நிமிஷம் பேசுறது, அப்போ நீங்க பேசும்போது அவங்க பேச்சு தன்மை வந்து இந்த குவாலிட்டியா இருக்கும், அதாவது அப்படின்னு சொல்லி குமரேசன் சார் சொன்னதை நான் இன்ன வரைக்கும் கடைபிடிக்கிறேன். எந்த செக்ஷனா இருந்தாலும் 25 நிமிஷத்துக்கு மேல நான் பேச மாட்டேன். அதோட ஒண்ணு, இப்ப தாமோதரன் சார் சொன்னார், நான் பேசணும்னு நினைக்கிறேன் பேச முடியல அப்படின்னு. மித்த தளத்துக்கும் இந்த தளத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, இங்க வந்து ஸ்பீக்கரை ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப கம்மி. ஃபீட்பேக் கொடுக்கறவங்கள ஒரு ஸ்பீக்கரா மாத்துறது இங்க ஒரு பயிற்சி. ஏன்னா யாரும் பேசலாம், எல்லாருக்கும் பேச முடியும், எல்லாருக்கும் திறமை இருக்கு. அந்த திறமையை வெளியில கொண்டு வந்தோம். இன்னைக்கு அருணகிரி சார் சொன்னாரு, தாமோதரன் சார் சொன்னார் ரொம்ப பேச மாட்டாரு, அமைதியா இருப்பாரு. இன்னைக்கு ஒரு கோஆர்டினேட்டர் போஸ்டுக்கு வந்திருக்கிறாருன்னா அவரோட கடின உழைப்பு. அதுதான் அடுத்த சிவகனி மேடமா இருக்கட்டும், மித்தவங்க எல்லாருக்குமே எல்லா திறமையும் இருக்கு. ஆனா அந்த திறமைய வெளியில கொண்டு வர்றதுக்கு இந்த தளம் மட்டும்தான். நீங்க வேற எந்த ஆன்லைன் செக்ஷன்ல போனாலும் அங்க நடத்துறவங்க போக்கஸா இருப்பாங்க, பேசுறவங்களை வந்து கொஞ்சம் டம்மியா பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்கெல்லாம் எதெல்லாம் அனுபவப்பட்டோமோ அந்த அனுபவம் எல்லாம் இங்க ஒரு சிறப்பா வச்சு எல்லாரும் பேசணும்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்து அவர் வந்து மேடம் பேசலன்னு சொன்னோன்னு சரி 2 டைமா போடலான்னு அவருக்கு ஒரு புதிய யுக்தி வருது பாத்தீங்களா. அதுதான் ஒரு ஃபவுண்டரோட கெப்பாசிட்டின்னு சொல்றது. அவர் என்னைக்குனாலும் ஒரு பாராட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரை அந்த பட்டையை தீட்டி இன்னைக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இல்லாட்டாலும் அந்த நிகழ்ச்சி யாரோ ஒருத்தர் எடுத்து பண்றது. இதைதான் நாங்க லட்சுமி நாராயணன் சார்னு சொன்ன மாதிரி ஒரு ஆளை டிமாண்ட் பண்ணி இருந்தா ரொம்ப கஷ்டம். எல்லாரும் அடுத்த கட்ட தலைவர், அதுக்கு அடுத்த தலைவர் வரும்போது இது வந்து எல்கையே கிடையாது, முடிவே கிடையாதுன்னு எழுதிட்டு போகுது. ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நான் நட்புலரியோட சாதனையை சொல்லணும்னு நினைச்சேன், இன்னைக்கு சொன்னேன். அதுக்கு எனக்கு நிறைய ஃபீட்பேக் வந்தது, ரொம்ப சந்தோஷம். இதே மேடம் சொன்ன மாதிரி புக்கா எழுத போறேன். நான் நட்புலரி முதல் நாள்ல இருந்து இன்று வரை எப்படி அதோட சாராம்சம் மாறிச்சு, யாரெல்லாம் நல்லா மேல் லெவலுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அந்த புத்தகத்துல இடம்பெறும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த புத்தகம் வெளியிடுறதுக்கு உறுதுணையா இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், இன்னைக்கு இந்த பேச்ச கேட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நாராயணன் சார், மிக சிறப்பான ஏற்புரை. இந்த டைம்லைனை வந்து சம்மர் பண்ணி கொடுத்துட்டீங்க ஏற்புரையிலையும். ஸோ வந்து அதிகாரம் வந்து பகிரப்படணும். இப்போ வந்து மிடில் ஈஸ்ட்ல போர் வந்து நிற்பதற்கான எந்த சாத்தியக்கூறும் தெரியாம தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம பவுண்டர் இங்க வந்து இல்லைனாலும் இதை வந்து தொடர்ந்து எவ்வளவு எஃபெக்டிவா நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து அதிகாரம் பகிரப்படும் போது அது கண்டிப்பா சாத்தியம் அப்படின்றது தான் நமக்கு ஈரான் வார், ஈரானியன்ஸோட அந்த ரிட்டாலியேஷன் காட்டுது. அந்த வகையில போர் வந்து இருக்கக்கூடாது, அமைதி தான் இருக்கணும் உலகத்துல அப்படின்றதுக்காக இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுறுகிறது.
உலகின் யுகாதி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள் சார் அனைவருக்கும். நன்றி சார். அனைவருக்கும் யுகாதி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். முதலே சொல்லியிருந்தோம்னா எல்லாரும் இது பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ எல்லாருமே கூட நீங்க இல்லை, இப்பயும் ஒன்றும் தப்பு இல்லை சார். அனைவருக்கும் எஸ் சார். உகாதி தெலுங்கு மற்றும் கன்னடம், துளு மக்களுக்கு மொழி பேசும் மக்களுக்கு இனிய புத்தாண்டு, அவங்களுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி சார், வாழ்த்துக்கள். நன்றி சார். வேற யாராவது யுகாதி வாழ்த்துக்கள் தெரியணும்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய வாழ்த்தை தெரிவிக்கலாம். நீங்களே எல்லாருக்கும் சேர்த்து நீங்களே சொல்லிடுங்க. ரைட். நன்றி சார். நட்புலரி சார்பாக இன்று யுகாதி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து இந்த நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்காகவும் நட்புலரி உறவுகளின் நன்மைக்காகவும் கூட்டு பிரார்த்தனையோட நிறைவு பெறுகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒரு சின்ன ஐயா, ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள்.